கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் தாவீதை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக என்னிடத்தில் உள்ளத்திலே ஏவினார். இது ஒரு நீண்ட செய்தி. இன்றைக்கு என்னால் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாய் நான் உங்களோடு கூட வேத வசனத்தோடு கூட இடைபட விரும்புகிறேன். வேதாகமத்திலே தாவீதை பற்றி சொல்லும்போது 2 அருமையான சாட்சிகள் என்னுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் வரும். முதலாவதாக நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இது ஒரு அருமையான சாட்சி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அவன் ஏன் விருத்தி அடைந்தான் என்பதற்குரிய காரணம் அந்த வசனத்தின் 2வது பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னொரு அருமையான சாட்சியை புதிய ஏற்பாட்டிலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். அருமையான 2 சாட்சி. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2வது சாட்சி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவான். வேதத்திலே தாவீதினுடைய பெயர் எழுதப்பட்ட அளவிற்கு வேற எந்த தனி நபருடைய பெயரும் எழுதப்படவில்லை. நீங்க ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை எழுதப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்ப்பீர்களேயானால் தாவீதினுடைய பெயர் திரும்ப திரும்ப வேத புத்தகத்திலே எழுதப்படுவதை நாம் பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு கதாபாத்திரம் என்று நாம் சொல்ல முடியும். நான் முதலாவதாக தாவீதுக்கு இருந்த திவ்ய சுபாவங்கள். தாவீது ஏன் விருத்தி அடைந்தான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஏன் தாவீதோடு கூட இருந்தார்? தாவீது எப்படி கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக வாழ்ந்தார்? அவன் தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று அவருடைய திவ்ய சுபாவங்களை முதலாவது உங்கள் மத்தியிலே நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தாவீது தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:34 வாசிப்போம். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு சாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனாகிய என் தாசனாகிய தாவீது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி என்னவென்றால், ஒரு உன்னதமான சாட்சி தேவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும் என்றால், தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அறிந்து கொண்டவன் என்று எழுதப்படவில்லை, கை கொண்டவன். ஆண்டவருடைய பிரமாணங்கள், வேதத்தில் உள்ள சத்தியங்கள், அதை கை கொள்ளுகிற ஒரு மனிதனாக தாவீது காணப்பட்டார். ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி சொல்லும் போது, நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது. பாருங்க, எவ்வளவு ஒரு உன்னதமான சாட்சி. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி சொல்ல முடியுமா? என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய கற்பனைகளையும் கை கொண்டவனுமாகிய என் தாசனாகிய தாவீது. அவ்வளவு அருமையான ஒரு சாட்சி. அதே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் போது
ஆண்டவர் அதே கருத்தை திரும்பவும் சொல்வதை நாம் பார்க்க முடியும். நான் ராஜ்ய பாரியத்தை தாவீது வம்சத்தாரின் கையில் இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன், ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. பாருங்க, தாவீது ஆண்டவரை எப்படி பின்பற்றினார்? கற்பனைகளை கை கொண்டார், கட்டளைகளை கை கொண்டார். அது எப்படி கை கொண்டாராம்? அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தாராம். அடுத்ததாய் வாசிக்கிறோம், அது செம்மையானதை செய்தது கட்டாயத்து நிமித்தம் செய்தாரா? இல்லை. அல்லது ஒரு நிர்பந்தத்தில் செய்தாரா? இல்லை. முழு இருதயத்தோடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் போது, ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கும் போது, நிந்தைகளை அவமானங்களை சகிக்கும் போது, இது போன்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, முழு இருதயத்தோடு. என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டவன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், அவன் செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றினான். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி. செம்மையானதை செய்ய அவன் தன்னுடைய முழு இருதயத்தோடு, அவருடைய வாஞ்சை எல்லாம், அவருடைய ஆசை எல்லாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்ற வேண்டும்? முழு இருதயத்தோடு பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்தது. அவன் தன்னை அடுத்தபடியாக அந்த கீழ்ப்படிதலை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கும் அவன் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிப்போம். சவுலுடைய தாவீதினுடைய சகோதரர்கள் எல்லாரும் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். தாவீதினுடைய தகப்பனாருக்கு அந்த சகோதரர்கள் என்ன நிலைமையில இருக்கிறார்கள் என்று அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆசை. தாவீது வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த தாவீதை கூப்பிட்டு தகப்பனார் சொல்லுகிறார், நான் உனக்கு தருகிற இந்த வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு போய் நீ யுத்த களத்துல ஓடி போய் உன்னுடைய சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து கொண்டு வா என்று சொன்னபோது 20வது வசனத்துல, அதே அதிகாரத்துல 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது பாருங்க, தாவீது அதிகாலையில் எழுந்து, தகப்பனாருடைய கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படுகிறார் பாருங்க. அதிகாலையில் எழுந்து, அது எவ்வளவு உத்தரவாதம் உள்ள ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார் என்று பாருங்க. தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை அப்படியே விட்டு அப்பாவுடைய கட்டளையை நிறைவேற்றவில்லை. அதுலேயும் அந்த உத்தரவாதத்தை காட்டுகிறார் பாருங்க. ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு அந்த சேனைக்குள்ளாக கடந்து செல்கிறார். ஸோ தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக தாவீது வாழவில்லை. தன்னுடைய மாம்சீக பிரகாரமாய் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிற ஒரு உத்தம குமாரனாய் தாவீது வாழ்ந்தார். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் நிச்சயமாக பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தங்கள் கணவருக்கு கீழ்ப்படிவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் போதகருக்கு கீழ்ப்படிவார்கள். வயது முதிர்ந்த நல்ல ஆலோசனை சொல்கிற யாவருக்கும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். இந்த திவ்ய சுபாவம் தாவீதினிடத்தில் இருந்தது. ஆடுகளை கூட ஏனோ தானவென்று விட்டு செல்லல. அதுலேயும் ஒரு உத்தரவாதம், இந்த ஆடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், நான் சென்று திரும்பி வரும் வரை இந்த ஆடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு அவர் ஓடி போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி தாவீதினுடைய குணாதிசயங்கள், அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தார், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். இரண்டாவதாக தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் எதை செய்தாலும் கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு மனிதர். தன்னுடைய சுய சித்தத்தின்படி அல்லது தன்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்லது உள்ளத்தில் தோன்றுகிற எண்ணத்தின்படி அல்லது சூழ்நிலைகளின்படி தாவீது முடிவெடுத்ததாக வேதத்திலே காண முடியாது.
தேவனிடத்துல எப்பொழுதும் விசாரிக்கிற ஒரு மனிதர். அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 37வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, அந்த விசுவாசம் எவ்வளவு அவருக்கு இருக்கிறது. என்னை ஒரு விசை சிங்கத்திற்கும் என்னை ஒரு விசை கரடிக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து தாவீது எந்த காரியத்தையும் செய்யவில்லை. தான் ஒரு யுத்த வீரன் என்று தன்னுடைய பலனை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. தன்னுடைய இளமையை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. அதற்கு முன்பாக தன்னுடைய அனுபவத்தை சாட்சியாக சொல்கிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு நாள் கரடி வந்தது, ஒரு நாள் சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்திற்கும் கரடிக்கும் என்னுடைய கர்த்தர் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. அதே கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கரத்துக்கும் என்னை தப்புவிப்பார். ஒரு விசுவாச அறிக்கை. அந்த வாழ்க்கையிலே தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து முடிவெடுக்கிற ஒரு மனிதன் அல்ல. இவ்வளவு பெரிய அந்த பெலிஸ்தன், தனக்கு முன்பாக நிற்கிற பெலிஸ்தன், இவனை எப்படியாக மேற்கொள்ளலாம்? சமீபத்திலே அந்த பெலிஸ்தனுடைய எலும்பு கூடு கண்டடைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களில் ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பி கொடுத்தேன். தாவீது அவருடைய நெத்தியில எறிந்த கல் கூட அப்படியே அந்த எலும்பில் இப்போ இன்றும் பதிந்திருக்கிறது. சரித்திரபூர்வமான உண்மை. அந்த பெலிஸ்தனை வீழ்த்துவதற்கும் அவர் எப்படி முடிவெடுக்கிறார்? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து, ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு சிங்கத்திற்கு நீர் என்னை தப்புவித்தீர், அன்றைக்கு ஒரு கரடிக்கு நீர் என்னை தப்புவித்தீர், அதே போல இந்த பெலிஸ்தனுக்கும் நீர் என்னை தப்புவிப்பீர் என்கிறார். 45வது வசனத்துல அதே அதிகாரத்துல சொல்கிறார், அந்த பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தரை அவ்வளவு உறுதியாய் பற்றி கொண்ட மனதே, அந்த அவருடைய மனது எப்பொழுதுமே கர்த்தரை சார்ந்திருந்தது. எந்த முடிவெடுத்தாலும், வாழ்க்கையில எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும், எப்பொழுது யுத்தத்திற்கு போனாலும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். 47வது வசனத்துல சொல்றார், இந்த பெலிஸ்தனை நான் முறியடிப்பது என்னுடைய பலத்தினால் அல்ல. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யுத்தத்துக்கு போறது தாவீது தான் போறார். ஆனா தாவீது எப்படி அதை உருவகப்படுத்தி பார்க்கிறார்? தனக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். நான் அல்ல அந்த பெலிஸ்தனை வீழ்த்த போவது, கர்த்தரே அந்த பெலிஸ்தனை வீழ்த்த போகிறார் என்று நினைத்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். அவர் சொல்ற அடுத்த வார்த்தையை பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார சக்திகள் மேற்கொள்வதற்கு நம்முடைய சொந்த பலத்தினால ஒருவேளை முடியாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரை நீங்களும் நானும் சார்ந்திருப்போமே ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். இனி ஒன்று பார்க்கும்போது, 4வதாக கர்த்தர் மேல மிகுந்த நம்பிக்கை உள்ள மனிதர். எண்ணற்ற வசனங்களை நான் சொல்ல முடியும், ஆனாலும் சில வசனங்களை சாம்பிளாகத்தான் தாவீதினுடைய காரியத்தில் நான் பேச முடியும். தாவீதை பற்றி முழுவதும் பேச வேண்டும் என்றால் பல நாட்கள் தேவைப்படும். 11ஆம் சங்கீதம் 1வது வசனம் ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்கிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும், என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலையிலும் நான் ஒரு மனிதனை நம்புவதல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அந்த வசனம் ஆரம்பத்திலே அவர் சொல்கிறார். 11ஆம் சங்கீதத்துல முதல் வசனத்துல முதல் பகுதி, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்றால், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்றால், தாவீது அவருக்கு ஏற்ற தாசனாக வாழ்ந்தார் என்றால், செம்மையான இருதயத்தோடு அவருடைய சித்தம் செய்தார் என்றால், அதற்கு ஒரு முக்கியமான காரியம், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை நம்பி இருந்தார். எப்பொழுதும், எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கையில எந்த அசைவுமே காணப்படவில்லை. அதோடு மாத்திரமில்லை, தன்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்புகிறது வேற, அவரை சார்ந்து வாழ்கிறது வேற. சார்ந்து வாழ்கிறது என்றால் அவர் எதிர்பார்க்கிறது, அவர் எப்படி என்னை நடத்துவார், எந்த விதமாய் ஆண்டவர் என்னை நடத்துவார். சங்கீதம் 17ஆம் சங்கீதத்துல 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் காலடிகள் வலுவாத படிக்கு
என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, நான் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் வழுவி சென்று விடக்கூடாது. நீர் என்னை உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் நீர் பார்க்கிறீர், உண்மைதான். ஆனா இந்த உலகத்துல நான் வாழ்கிற நாள்ல நான் ஒரு இம்மி கூட உம்மை விட்டு அசைந்து விடக்கூடாது. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உண்மையே உத்தமமாய் பின்பற்றணும். அது என்னுடைய சுய பலத்தினால முடியாது. அவர் சொல்றார் பாருங்க, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அருமையான ஒரு வசனம். என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என்னுடைய வழியை ஸ்திரப்படுத்தும்னு சொல்லல, என்னது நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். நம்ம விரும்புகிற விதமாய் நடக்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் விரும்புகிற விதமாய் நம்முடைய நடைகள் ஸ்திரப்படுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்முடைய சுய சித்தம், சுய விருப்பம் இதெல்லாம் மறைந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர், எதை செய்தாலும், நான் என்ன பேசினாலும், நான் உமக்காக எதை செய்தாலும் உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, நான் உம்மை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், உம்முடைய சித்தம் செய்து கொண்டே இருக்கணும். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உம்மையே உத்தமமாய் பின்பற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அந்த மனுஷனுக்குள்ள இருந்தபடியினால தான் அவர் சொல்கிறார், என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. அடுத்தபடியாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதனிடத்துல சென்று முறையிடுகிறதை நான் பார்த்ததே இல்லை. இந்த வேத புத்தகத்துல கர்த்தரிடத்துல போகிறார், கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், அவர் சவுலுக்கு பயந்து அவர் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறார், என்னை எப்படி நடத்துகிறார் என்று நான் பார்க்கும் மட்டும். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவன் இது யார்கிட்ட சொல்றாரு? ஒரு புறஜாதி ராஜாவிடத்துல போய் சொல்றாரு, நான் இப்ப நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்ன செய்வதென்று அறியாத நிலைமையில இருக்கிறேன். என்னோடு கூட என்னுடைய தாய் தகப்பன் இருக்கிறாங்க, என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, என்னை பின்பற்றி வந்தவங்க இருக்கிறாங்க, இவங்களை நான் எப்படி பாதுகாப்பேன் என்று எனக்கு இப்பொழுது தெரியல. ஆனா அவர் ஒரு அருமையாய் சொல்றார் பாருங்க, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். ஹல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் இருப்பதே தேவபலன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம், குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் ஊழியம் செய்வதற்கு எல்லாமே சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் நம்ம பரிகாரம் தேடாம கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம், திரும்ப திரும்ப ருசித்து மகிழ வேண்டிய ஒரு வசனம். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிய காத்திருக்கிறோமா? அதே 1 சாமுவேல்ல 23ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கு ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையிலே தாவீது காணப்படுகிறார். நெருக்கப்பட்ட நிலைமையிலே பெலிஸ்தியர்கள் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு போன நிலைமையிலே பெலிஸ்தரை நான் பின்தொடரலாமா, நான் யுத்தத்துக்கு போலாமா? அவர் அந்த கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முடிவெடுக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது நம்முடைய சுய ஆலோசனையை பயன்படுத்துகிறோம். இங்க பாருங்க, அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார். விசாரிக்கிற ஒரு அனுபவம், தேவ சமூகத்துல தன்னுடைய பிரச்சனையை கொண்டு போகிற ஒரு அனுபவம். மனிதனிடத்துல விசாரிக்கல, தன்னோடு கூட இருந்தவர்களிடத்துல விசாரிக்கல. தாவீதுடைய நெருங்கிய நண்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே தான் அவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக நான் அவரை கண்டேன். பாருங்க, கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார்.
நான் போகலாமா, நான் போகலாமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ அவர்களை முறியடிப்பா என்று சொன்ன பிறகு பின்தொடர்ந்து போய் வெற்றியை சம்பாதிக்கிறார். தன்னுடைய சுயபலத்தை நம்பல்ல, தன்னோடு கூட இருந்தவர்களுடைய பலத்தை நம்பல்ல, தன்னுடைய மூளை அறிவை நம்பல்ல, தேவனிடத்துல விசாரிக்கிற ஒரு அனுபவம். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்துல விசாரிக்கிற ஒரு மனிதன். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதான ஒரு மனிதன். எல்லா காரியங்கள் இருந்தாலும், சமஸ்த இஸ்ரவேல 40 ஆண்டுகள் அவர் ஆண்டிருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், சகல அதிகாரங்கள் இருந்தாலும், அந்தஸ்துகள் இருந்தாலும், மேன்மைகள் இருந்தாலும், ஆஸ்திகள் இருந்தாலும், பதவிகள் இருந்தாலும், தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க உன்னிப்பாக கவனித்து பார்ப்பீங்கன்னா, கடைசி மூச்சு வர கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதான ஒரு மனிதர். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல மரண தருவாயில இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மரித்து போகலாம். அந்த நேரத்தில் தன்னுடைய மகன் சாலமோனை அழைக்கிறார். தன்னுடைய மகன் சாலமோனை அழைத்து அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் பாருங்க, உலக பிரகாரமான ஒரு மனிதன் மரண தருவாயில் இருந்தா என்ன சொல்வாரு? நீ என்னுடைய மனைவியை காப்பாற்று, என்னுடைய மற்ற பிள்ளைகளை காப்பாற்று, இவ்வளவு ஆஸ்திகளை நான் விட்டு போகிறேன், இவ்வளவு பொறுப்புகளை விட்டு போகிறேன். ஆனா தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு, கர்த்தருடைய பிரமாணங்களை நீ பின்பற்ற வேண்டும், அவருடைய கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும், மோசையுடைய நியாய பிரமாணங்களை அவர் வழியில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை நீ காப்பாயாக. ஒரு தகப்பன் மரண தருவாயில தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு அவருடைய இருதயத்தின் அந்த வாஞ்சை எல்லாம், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கணும், என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில நடக்கணும், நான் நடந்தது போல அவர்கள் நடக்கணும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா, தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில வரணும். என்னுடைய மகன் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அல்லது அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நினைக்கிறத விட, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் கர்த்தருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையாய் வளரணும், கர்த்தருடைய பிள்ளையாய் வளரணும். அதுதான் பாருங்க அந்த ராஜாவுடைய வாஞ்சையா இருந்தது. தன்னுடைய மகனை கூப்பிட்டு, நான் ஒரு பெரிய சமஸ்த இஸ்ரவேலை உன்னிடத்துல விட்டுட்டு போறேன், இவ்வளவு ஆஸ்திகள் இருக்கிறது, இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது, இவ்வளவு மேன்மைகள் இருக்கிறது, இதை நீ அப்படி அனுபவி, இப்படி அனுபவி, அவனுக்கு கொடு, இவனுக்கு கொடுன்னு சொல்லல, கர்த்தருடைய காவலை நீ காப்பாயாக. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தன்னுடைய மரண தருவாயிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்ததான ஒரு மனிதன். 7ஆவதாக 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல வாசிக்கும் போது, ஒரு சிக்கலான நிலைமையில, சிக்கலாகி என்ற இடத்துல தாவீது தள்ளப்படுகிறார். கூடியிருந்த எல்லாரும் தாவீதை கல்லெறிய ஆயத்தப்படுத்துகிறார்கள். தாவீதை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அவன் அடுத்த வினாடி அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சுற்றி நிற்கிறாங்க. அவனோடு கூட இருந்தவங்க தான். தோல்வி வந்த போது, ஏமாற்றம் வந்த போது, அல்லது குறைவு வந்த போது அவங்களெல்லாம் எதிராளியாய் மாறி நிற்கிறாங்க. அந்த ஒரு அருமையான வசனம் அங்க இருக்கிறது பாருங்க. தாவீது அந்த 6வது வசனத்துல கடைசி பகுதி, 1 சாமுவேல் 30:6 தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை திடப்படுத்தி கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, வேதனைகள் பெருகும்போது, நிந்தனைகள் அவமானங்கள் பெருகும்போது, மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது,
மற்றவர்கள் நமக்கு எதிரடையாய் நிற்கும்போது கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள்ள திடப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள யூ எஸ்டாப்ளிஷ் யுவர்செல்ஃப் இன் லார்ட். ஆண்டவருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஆண்டவர் அனுமதித்ததா இருக்கலாம். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் பாதையில ஒருவேளை என்னை அனுமதித்திருக்கலாம். இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் என்னை அனுமதித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஒரு விசை சிங்கத்திற்கும் ஒரு விசை கரடிக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தனுடைய கரத்துக்கு என்னை தப்புவிப்பார் என்று சொன்னது போல அந்த விசுவாசத்தோடு கூட முன்னேற வேண்டும். பாருங்க, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். எல்லாருடைய கரங்கள்லேயும் கல் இருக்குது. எல்லாரையும் எறிவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அந்த வேளையில ஆவியானவர் தாவீதினுடைய இருதயத்தை படம் பிடித்து காட்டுகிறார். தாவீது சொல்லல, ஆவியானவர் அதை எழுதுகிறார். தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வேதனைகள் வரும்போது கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துகிறதான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். எட்டாவதாக, ஏன் அப்படி கர்த்தருக்குள்ள தாவீது தன்னை திடப்படுத்த முடிந்ததென்றால், தாவீதினுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் அபிஷேகத்துல நிறைந்திருக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாஸ்து பார்ப்பீங்கன்னா, என்றைக்கு சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அபிஷேக தைலத்தினால் தாவீதை அபிஷேகித்தாரோ அந்த நாளிலிருந்து தாவீதினுடைய மரண பரியந்தம் தாவீது அபிஷேகத்தினால நிறைந்திருந்தார். அப்பொழுது 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அடுத்த வார்த்தையை பாருங்க. அதுதான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். அதுதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்நாள் முதற்கொண்டு, அந்த அபிஷேகம் பண்ணின அந்த சணத்திலிருந்து ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதை விட்டு அகலவே இல்லை. அபிஷேகத்துல நிறைந்திருந்த ஒரு மனிதன், அபிஷேகத்தினால எப்பொழுதும் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். அதனால தான் அவர் 23ஆம் சங்கீதத்துல சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. அபிஷேகத்துல நிரம்பி வழிகிற ஒரு பரிசுத்தவான். அபிஷேகத்தில் அந்நாள் முதற்கொண்டு, எந்த சணத்துல சாமுவேல் அந்த தைல கொம்பை எடுத்து அந்த அபிஷேக தைலத்தை தாவீதினுடைய தலையில வார்த்தாரோ அந்த நொடியில் இருந்து தாவீதினுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் அபிஷேகத்தினால நிறைந்திருந்த ஒரு மனிதன். 9ஆவதாக நாம் பார்க்கும்போது, தான் அபிஷேகத்துல நிறைந்திருக்கிறதை விட ஒரு மேலான அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனப்படுத்துகிறதான ஒரு மனிதன். அல்லேலூயா. நான் ஒருவேளை ஊழியர்கள் நம்மளை விட வயதுல குறைந்தவர்களா இருக்கலாம், அனுபவத்துல குறைந்தவர்களா இருக்கலாம், அல்லது நம்மை போன்ற படிப்பு இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த ஊழியரையும் கனப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுல் தாவீதை கொல்லும்படியாக வேட்டையாடுகிற ஒரு நாயை வேட்டையாடுகிறது போல துரத்தி கொண்டு வருகிறார். அப்படி துரத்தி கொண்டு வரும்போது ஒரு கெபிக்குள்ளாக சவுல் மலம் கழிக்கிறதற்காக உள்ளே செல்லுகிறார். அதே கெபிக்குள்ள தாவீதும் உள்ளே நுழைந்து அந்த சவுலுடைய சரீரத்திலே தொங்கினதான அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் அறுத்து கையில எடுக்கிறார். அறுத்த உடனே ஆவியானவர் அவருடைய உள்ளத்தை வாதித்தபடியினால, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய வஸ்திர தொங்கலை நான் அறுத்து விட்டேனே என்று அவர் வேதனைப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த சவுலை கொன்றிருக்க முடியும். சவுல் தாவீதை கொல்வதற்காக ஒரு நாயை வேட்டையாடுகிறது போல துரத்தி கொண்டு வருகிறார். கெபிக்குள்ள சந்திக்கிறார்கள். அதே கெபிக்குள்ள தாவீது நுழைகிறார். சவுலுக்கு தெரியாது. வெகு எளிதாக சவுலை கொண்டிருக்க முடியும். ஆனாலும் கொல்லாமல் அந்த வஸ்திர தொங்கலை அறுத்துக்கிறார். அறுத்த பிறகு அவருடைய உள்ளம் வாதிக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 4 to 10 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்துல அவர் சொல்றார், தாவீது சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என்னை கையை போடும்படியான
இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசாதிருப்போம், அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யாதிருப்போம். பாருங்க, தன் மனுஷர் சவுலின் மேல் எழும்ப விடாமல் இந்த வார்த்தைகளினால் அவரை தடை பண்ணினான். அருமையான ஒரு மனிதன், தன்னை கொல்ல வருகிற ஒரு மனிதன், தன்னை கொல்ல வருகிற மனிதனே ஆண்டவர் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார் என்று கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் நான் என் கையை போட மாட்டேன், நான் என் கையை போட மாட்டேன். மற்றவர்களையும் தடை பண்றான். அடுத்த அந்த சவுலை பார்த்து கூப்பிடுகிறார், ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனே. சவுல் திரும்பி பார்க்கிறாரு. வேதம் சொல்கிறது, சவுல் தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று நீர் நம்ப வேண்டாம், நான் உமக்கு நன்மை செய்கிறவன், உம்மை இன்று கொண்டிருக்க முடியும், ஆனா நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், உமக்கு விரோதமாய் நான் பேச மாட்டேன். அவ்வளவு தெய்வ பயம், அவ்வளவு தெய்வ பயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதருக்கு கொடுக்கிற கனத்தை பாருங்க. நான் ஒரு நாளும் மேல் கை போட மாட்டேன், நீர் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்துல திரும்பி ஒரு தடவை சவுல் பாளையத்துல படுத்து கொண்டிருக்கிறார். தாவீதினுடைய வீரர்கள் போய் சவுலுடைய பக்கத்துல இருந்த செம்பு தண்ணியை ஈட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். நினைத்தால் சவுலை கொண்டிருக்கலாம். அதே இடத்துல அப்படிதான் சொல்றாரு. அந்த 26ஆம் அதிகாரம் 9 - 11 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே காரியத்தை சொல்லுகிறார். நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின 11வது வசனத்துல, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறான். பாருங்க, அவன் அபிஷேகத்தினால நிறைந்திருக்கிறது ஒரு மேலான அனுபவம். அதே நேரத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் தனக்கு சத்துருவாய் எழும்பி வந்தாலும் அவர்களையும் நான் கை போட மாட்டேன் என்று அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறதான ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாரை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிற எந்த மனிதனை கொண்டும் கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அவன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அந்த அபிஷேகம் பண்ணினவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனம், அதை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுது நம்ம கொடுக்க பழகுவோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். 10வதாக தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்ததான ஒரு திவ்ய சுபாவம், ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்ச, ஆலயத்தின் மேல ஒரு பக்தி வைராக்கியம். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசி அவரை பார்க்க வர்றார். நாத்தான் தீர்க்கதரிசி பார்க்க வரும்போது அவருடைய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? நான் கேதுரு மரங்களால் கெட்டப்பட்ட வீட்டுல வாசமா இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைக்கு பின்னால இருக்கிறதே என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறார். அந்த முதல் வசனத்துல சொல்றார் பாருங்க, பாரும் நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது. எவ்வளவு வாஞ்ச பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல எவ்வளவு வாஞ்ச, தேவன் மேல எவ்வளவு ஒரு பற்று. நான் நல்ல வீட்டுல குடியிருக்கிறேன், கேதுரு மரங்களினால எனக்கு நல்ல வீடு கட்டப்பட்டிருக்கிறது, நான் சுகபோகமா இருக்கிறேன், ஆனா ஆண்டவருடைய பெட்டியோ ஆலயமின்றி ஒரு திரைக்குள்ளாக இருக்கிறதே என்று ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல ஒரு வாஞ்ச, அதை அவருடைய வாழ்க்கையில அந்த வாஞ்ச கடைசி வரை இருந்தது, கடைசி மூச்சு வரை இருந்தது, மரண தருவாய் வரை இருந்தது. அதை நான் பின்னாலே சொல்றேன். 11வதாக பார்க்கும்போது மிகுந்த மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதன். தாவீதினுடைய வாழ்க்கையில ராஜாவாய் இருந்த காலத்திலும் மனத்தாழ்மை, ஆடு மேய்க்கிற போதும் மனத்தாழ்மை, ராஜாவினுடைய மருமகனாக போகிறார்கள் என்று சொன்ன போதும் மனத்தாழ்மை. வாசிங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வர்றாங்க. அந்த தன் முழு பலத்தோடும், அவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ஒரு இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜா. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சணல் ஏபோத்தை தரித்து கொண்டு
ஒரு அற்பனும் நீசனுமான ஒரு மனிதனை போல தன்னுடைய முழு பலத்தோடு கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடனம் ஆடுகிறார். பின்னால நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி மீகாள் அதை பார்த்து சொல்றா, நீர் ஒரு ராஜாவா, இப்படி நீர் ஆடுறீரே, வஸ்திரத்தை களைந்து போட்டு விட்டு. அப்போ அவர் சொல்றாரு, நான் இன்னும் அற்பனும் நீசனுமாவேன், இன்னும் நான் அற்பனும் நீசனுமாவேன். என்னுடைய தேவனுக்கு முன்பாக என்னுடைய பதவி ஒன்றுமே இல்லை, நான் ராஜா என்பதற்கு எனக்கு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்துல நான் இன்னும் என்னை தாழ்த்துவேன், இன்னும் என்னை தாழ்த்துவேன். ஆண்டவருடைய சமூகத்துல யார் மனத்தாழ்மையோடு கூட காணப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய சமூகத்திலே யார் தங்களை மிகுந்த தாழ்மையோடு கூட தங்களை வெளிப்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் மாற முடியும். அவர்கள்தான் அவருடைய திட்டங்களை, சித்தத்தை செம்மையாக செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நான் இன்னும் ஆடுவேன், நான் இன்னும் நீசனாவேன், இன்னும் அற்பனை போல ஆடுவேன். ஏனென்றால் இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. நான் அதற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இந்த பதவி அவரால வந்தது, இந்த ராஜ்யம் அவரால வந்தது, நான் எதையும் கொண்டு வரல, எல்லாம் அவர் கொடுத்தது. அவருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துவேன் என்று சொல்லி அவர் ஆடுவது அந்த அந்த தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். 18வது வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். அப்படி நினைக்கிறோமா? நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ கிருபைகளை தந்திருக்கிறார். ஊழியத்தில் எவ்வளவோ தாளந்துகளை தந்திருக்கலாம், கிருபைகளை தந்திருக்கலாம், வாக்கு வல்லமைகளை தந்திருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான வேலையில எவ்வளவோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறான். இதெல்லாம் நம்மால உண்டாதுன்னு நினைக்கிறோமா? அல்லது தாவீது சொன்னது போல, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் இந்த நிலைமைக்கு நான் வரும் வரைக்கும் நீர் என்னை நடத்தி வந்தீரே, நான் எம்மாத்திரம். அந்த பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, என் வீடு எம்மாத்திரம், இது எதுவும் என்னால உண்டானதல்ல. தாவீதினுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. நான் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக தாவீதை உயர்த்து ஒரு சண்டையில இந்த சபையில பேசினேன். திரும்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட திரும்ப பேசும்படியா இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருக்கிறதா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, ஆண்டவரே, நான் ராஜாவாவதற்கும், நான் இவ்வளவு ராஜ்யங்களை சுதந்திரிப்பதற்கும், இவ்வளவு மேன்மையை நான் அனுபவிப்பதற்கும் நான் எம்மாத்திரம். தன்னை வெறுமையாக்குகிற அனுபவம், தன்னால ஒன்றும் கிடைக்கவில்லை, எல்லாம் உம்மால வந்தது என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம். தேவனுக்கு முன்பாக மாத்திரம் அல்ல, மனிதர்களுக்கு முன்பாகவும் தாவீது தாழ்மை உள்ள ஒரு மனிதன். வேதத்துல வாசிப்போம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாருங்க, எப்படியாயிலும் தாவீதை எப்படியாவது ஒரு வழியில சிக்க வைத்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று சவுல் திட்டமிடுகிறார். திட்டமிட்டு தனக்கு, நீ எனக்கு மருமகனாக வேண்டும் என்று சொல்லுகிறார். பெலிஸ்தர் அப்படி சொல்லுகிற வேளையிலும் அவர் என்ன சொல்றாரு, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய வீடு எம்மாத்திரம், என்னுடைய ஜீவன் எம்மாத்திரம். அப்போ அவருடைய வாழ்க்கையை நீங்க உன்னிப்பாக கவனித்து பார்ப்பீங்களேனா, உயர்விலும் சரி, தாழ்விலும் சரி, நெருக்கத்திலும் சரி, சிறுமையிலும் சரி, அல்லது அந்தஸ்து மேன்மை எல்லாம் இருக்கும் போதும் சரி, அவருடைய உள்ளத்துல உண்மையான ஒரு தாழ்மை இருந்தது, மனத்தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பாருங்க, ராஜாவிட்ட சொல்றாரு, நான் எம்மாத்திரம், இப்ப நம்மிடத்துல அப்படி ஒரு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? காலரை தூக்கி விட்டுருவோம். ஆமா, நீங்க ஆமா சரிதான், நீங்க சொல்றது சரிதான். அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என்னுடைய குடும்பம் எம்மாத்திரம். அப்படி தன்னை வெறுமையாக்குகிற ஒரு மனத்தாழ்மை, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனத்தாழ்மை. எல்லாம் அவரிடத்துல இருந்தது, எல்லா திறமையும் அவரிடத்துல இருந்தது, எல்லா தாளந்துகளும் இருந்தது.
ஆனால் அந்த மனுஷன் சொல்ற வார்த்தை எல்லாமே நான் எம்மாத்திரம், இதை நீர் எனக்கு தாடுறதுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அருமையான ஒரு 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 கதாபாத்திரம் பாருங்க. நான் எம்மாத்திரம், மனிதர்களுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். அடுத்தபடியாக 12வதாக நம்ம பார்க்கும்போது மன்னிப்பு கேட்கிற ஒரு மனிதன், அதே நேரத்தில் பிறரை மன்னிக்கிற ஒரு மனிதன். இதுதான் மன்னிப்பினுடைய அடையாளம். சில நேரத்தில் நம்ம பிறரை மன்னிப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். அது முழுமையான மன்னிப்பு அல்ல. சில நேரம் பிறரையும் மன்னிக்க மாட்டோம், நாமும் மன்னிப்பு கேட்க மாட்டோம். சில நேரம் பிறரை மன்னிப்போம், ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்பதற்கு நம்முடைய வாய் வரவே செய்யாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா பிறரையும் மன்னிக்க வேண்டும். தான் தவறு செய்தான் என்று ஆண்டவர் உணர்த்தும் போது அது சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் மன்னிப்பு இலக்கணம். மற்றவர்களை மன்னிக்க பழகணும். அது ஒரு அனுபவம். அதனுடைய மேலான அனுபவம், நீங்களும் நானும் தவறு செய்யும் போது மற்றவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பெத்சபாலிடத்துல தவறு செய்கிறாரு, விபச்சாரம் நடந்து விடுகிறது. நாத்தான் உணர்த்துகிறாரு. தாவீது நினைத்திருந்தா நாத்தானை கொன்றிருக்க முடியும். தாவீது ராஜா, ஒரு சேவகனை கூப்பிட்டு இவனை கொல்லன்னா நாத்தான் அந்த இடத்துல கொண்டிருக்க முடியும். நீயே அந்த குற்றவாளி என்கிறார் நாத்தான். நீதான் அந்த குற்றத்தை செய்தவன் என்கிறார். அப்பொழுது தாவீது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. 16வது வசனத்தை வாசித்து பாருங்க, 22வது வசனத்தை வாசித்து பாருங்க. மன்னிப்பு கேட்கிறார். மன்னிப்பு கேட்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம செய்திருந்தா தேவ சமூகத்துல மன்னிப்பு கேட்கணும். அதை விட மேலான அனுபவம் வாசிங்க. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்சலோம்னால தாவீது அரண்மனையை விட்டு துரத்தப்படுகிறார். கால்நடையாய் நடந்து போகிறார். நடந்து போகும்போது ஒரு சாதாரண மனுஷன் தாவீதை தூஷிக்கிறார். பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே என்று எல்லா பலவிதமான வார்த்தைகளை சொல்லி தூஷிக்கும் போது 10வது வசனத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கு என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அவன் தூஷித்தது கூட கர்த்தர் அனுமதிச்சதுனால தான் அவன் என்ன தூஷிக்கிறான். அதுக்கு முந்தின வசனத்துல கேட்கிறான், அவனுடைய தலையை வாங்கிரட்டுமான்னு கேட்கிறாங்க கூட இருக்கிறவங்க. வேண்டாம், அவனை விட்டுருங்க, அவனை மன்னிச்சிருங்க. இது கர்த்தர் நியமித்த உபத்திரவம், கர்த்தர் நியமித்த நிந்த. இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதன் மூலமாய் கர்த்தர் என்னை ஒருவேளை புடமிட விரும்பலாம். அவனை விட்டுருங்க, அவனை மன்னிச்சிருங்க. மற்றவங்களை மன்னிக்கிறோமா? மற்றவங்க செய்த தவறுகளை மன்னிக்கிறோமா? மன்னிப்பு கேட்கிறோமா? ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த 2 திவ்ய சுபாவங்கள் இருந்தது. அடுத்தபடியாய் பார்க்கும்போது 13வதாக, தன்னுடைய எதிரிகளுடைய கஷ்டத்துல அல்லது எதிரிகளுக்கு உபத்திரவங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தாவீதினுடைய உள்ளத்துல ஒரு நாளும் சந்தோஷம் வந்ததே இல்லை. தன்னுடைய எதிரிகள் இறந்த போது கூட தாவீது சந்தோஷப்படல. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பாருங்க. சவுல் மரித்து போகிறார். சவுல் மரித்து போனார் என்ற செய்தி தாவீதுக்கு வருகிறது. வாழ்நாள் முழுவதும் சவுல் தாவீதை கொல்லத்தான் பிரயாசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த மரித்து போன செய்தி வந்தபோது வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து தாவீது அழ ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, நமக்கு அதிகமாக உபத்திரவம் கொடுத்தவங்க, அதிகமாக வேதனை கொடுத்தவங்க, நம்ம தூஷித்தவங்களுக்கு, நிந்தித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்முடைய உள்ளத்தின் ஓரத்துல ஒரு சந்தோஷம் வரும். இதான் மனித இயல்பு. ஆனா தாவீது சந்தோஷப்படல. சவுல் மரித்த போது தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர் அழுதார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். எதிரிகளுடைய சந்தோஷத்துல
அவர் எதிரிகளுடைய கஷ்டத்துல அவர் ஒரு நாளும் சந்தோஷப்படல. அப்சலோம் மரித்து போகிறார். அப்சலோம் தாவீதை கொல்லுவதற்காக வந்த மனிதன், சொந்த குமாரனே தகப்பனுக்கு விரோதமாக எழும்பி நின்ற மனிதன். அந்த அப்சலோம் மரித்து போனான் என்ற செய்தி வந்தபோது வேதம் சொல்கிறது, தாவீது மிகவும் கலங்கி போய் தேவரீருடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கிறார் தெரியுமா? அந்த அப்சலோமுக்கு பதிலாக நான் மரித்திருந்தால் நலமா இருக்குமே என்று அழுதாராம். பாருங்க, தன்னை கொல்ல வந்த தன்னுடைய மகன் மரித்து போனான். ஒரு சாதாரண உலக பிரகாரமான மனிதனாயிருப்பான்னா என்ன நினைப்பான்? ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சிருப்பாரு, இதோடு நம்ம உபத்திரவம் நீங்கினது என்று நினைப்பான். ஆனா தாவீது அப்படி நினைக்கல. நான் அந்த இடத்துல மரித்திருந்தால் நலமா இருக்குமே என்று அவன் மிகவும் கலங்கி போனான் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 14வது வசனத்துல இவ்வளவு திவ்ய சுபாவங்கள் இருந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? 1 சாமுவேல் 18-15 வாஸ்து பாருங்க. மகா புத்திமான், மகா புத்திமான். அவனை பார்த்து எல்லாரும் விரும்பினாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அவனை விரும்பினாங்க. சவுலுடைய சேவர்கள் எல்லாரும் அவனுக்கு விரும்பினாங்க. அவனுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு சவுல் பயந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு திறமை உள்ள ஒரு மனிதனுக்கு இவ்வளவு திவ்ய சுபாவங்கள் இருந்தது. பொதுவாக உலகத்துல திறமை இருந்தா ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுவாங்க. திறமை உள்ள மனிதர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்காக செயல்படுவதை பார்ப்பது அரிதாக இருக்கிற ஒரு காலம். படிப்பு இருக்கிற, பட்டம் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை தேடுகிறது இல்லை. ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிடுறாங்க. அவங்களுடைய ஆஸ்தியை நம்புறாங்க, அந்தஸ்தை நம்புறாங்க, மேன்மையை நம்புறாங்க. தாவீதுக்கு எல்லாம் இருந்தது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மகா புத்திமான், எல்லாராலும் விரும்பப்பட்டவன், காரிய சமர்த்தன், வாசிப்பதில் தேறினவன், யுத்த வீரன், அவன் சௌந்தரியவான். இப்படியெல்லாம் வேதத்துல வர்ணனை காணப்படுகிறது. ஒரு நல்ல வாலிபன், எல்லாராலும் விரும்பப்படத்தக்க வாலிபன். ஆனா அவன் அதை எதையுமே பெருசாக நினைக்கவில்லை. கர்த்தருடைய சித்தம் செய்வதே தன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக எண்ணினான். அருமையான தேவனுடைய மனிதனே, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய மேன்மை, நம்முடைய தாளந்துகள், திறமைகள், இது ஒன்றும் கர்த்தருடைய பார்வையில பெரிதாய் நம்ம எண்ணக்கூடாது. அது எல்லாவற்றையும் தூக்கி வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தணும். அடுத்து 15வது பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவன் ராஜாவாக இருந்தபோது எப்படி ஆண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனத்திற்கும் அவன் நீதியும் நியாயமும் செய்தான். பாரபட்சம் இல்லை, பாரபட்சம் இல்லை. ஆவியானவர் அந்த வார்த்தையை தெளிவாக அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் அவன் நீதியும் நியாயமும் செய்தான். எல்லா ஜனத்திற்கும் நீதியும் நியாயமும் செய்தான். மதத்தை வைத்தோ அல்லது ஜாதியை வைத்தோ அல்லது அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை வைத்தோ உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றோ அவன் நீதி செய்யல, நியாயம் செய்யல. எல்லா ஜனத்திற்கும் சமமாய் நீதி செய்தான். எல்லா ஜனத்திற்கும் அவன் நியாயம் செய்தான். அடுத்தபடியாய் அவன் மற்றவர்களுக்கு உபயோகமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அந்த யோனத்தான் சொல்றான், சவுலிடத்துல சொல்றான், மகன் தகப்பனிடத்துல சொல்றான், நீர் ஏன் அவனை கொல்ல தேடுறீர்? ஏன் அவனை நீர் கொல்ல தேடுகிறீர்? உம்முடைய எல்லா காரியத்திலும் அவன் உமக்கு உபயோகமாயிருந்தானே. நம்மை குறித்து ஆண்டவர் அந்த சாட்சி சொல்லுவாரா? இந்த சபையில எல்லா காரியத்திலும் இந்த சகோதரன் ஊழியத்துல உபயோகமாயிருந்தார். நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்களா, என்னுடைய வீட்டுல இந்த பையன், இந்த பிள்ளை உபயோகமான பிள்ளை, எல்லா காரியத்திலும் உபயோகமாயிருந்தான். யோனத்தான் சவுலிடத்துல சொல்லுகிற ஒரு சாட்சி, எல்லா காரியத்திலும் உபயோகமாயிருந்தார். 17வது பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றி உள்ளதான ஒரு மனிதன். சவுல் மரித்து போகிறான், யோனத்தான் மரித்து போகிறான். சவுல் தாவீதினுடைய எதிரி மரித்து போகிறான். ஆனா தாவீது என்ன சொல்றான்? அந்த ஒருத்தரை கூப்பிட்டு சொல்றான், சவுலுடைய குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? அவர்களை என்னிடத்துல அழைத்து கொண்டு வாங்க, நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் வசனம் மிக அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, யாராவது இன்னும் யோனத்தானுடைய குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க இருக்காங்களா? யோனத்தான் மரித்து விட்டான், சவுல் மரித்து விட்டார். ஆனா அந்த நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையில பலர் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்திருக்கலாம்.
ஆவிக்குரிய போதகர் பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். உங்களுக்கு இக்கட்டான நேரத்தில், வியாதியான நேரத்தில், குடும்பத்தில் பிரச்சனை வந்த நேரத்தில் உங்களுடைய போதகர் உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். உங்க வீட்டில் உங்களுக்காக சமாதானம் சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களுக்காக அவர் புறப்பட்டு கூட போயிருந்திருக்கலாம். அந்த நன்றி உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இது நன்மை செய்தவர்களுக்கு நம்ம நன்றி உணர்வை காட்டுறதை விட தாவீதினுடைய உணர்வு மேலான உணர்வு. தீமை செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவனாயிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில தீமை செய்த சவுலுடைய குடும்பத்துல கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்களா? அவங்களை என்னிடத்துல அழைத்து கொண்டு வாங்க, நான் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறான். 18வது வாசிக்கும் போது தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், தேவனை துதிக்கிற ஒரு மனுஷன். சங்கீதம் 29 முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கும் போது மகிமையே செலுத்துங்கள், கர்த்தருக்கு மகிமையே செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த வசனத்தை சொன்னதே தாவீது தான். இன்றைக்கு நம்ம அடிக்கடி சொல்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுதுங்கள், பயத்தோடு நடுக்கத்தோடு கூட கர்த்தரை சேவியுங்கள், ஆவியோடு உண்மையோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் சொல்றோமே. இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தது தாவீது தான். தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த தேவனை ஆராதிப்பதில் அவ்வளவு உண்மை இருந்தது. 40ஆம் சங்கீதத்துல 3வது வசனம். இன்றைக்கு புது புது பாட்டுகளை பாடுகிறோமே. தாவீது அன்றைக்கே சொன்னார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். 40ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல சொல்கிறார். 34ஆம் சங்கீதத்துல சொல்றார், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துல ஒரு அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. 29 வசனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி ஆராதனை நடத்த வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறார். அவர் ஒரு ராஜா, அவருக்கு எவ்வளவோ வேலைகள் உண்டு. அந்த சமஸ்த இஸ்ரவேலை ஆளுவதற்கு எவ்வளவோ பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரை வாசித்து பாருங்க. ஆராதனை எப்படி நடத்த வேண்டும், ஆராதனையில எப்படி பாடல் பகுதி இருக்க வேண்டும், எப்படி பிரசங்க பகுதி இருக்க வேண்டும், காணிக்கை பகுதி எப்படி இருக்க வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா எல்லாரையும் கூட்டி வைத்து தேவாலயத்தில் எப்படி ஆராதனை நடத்த வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறார். அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்த்தீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிற மனிதன் மாத்திரமல்ல, மற்றவர்களும் ஆராதிப்பதற்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார் என்றால் அது தாவீது ராஜா தான். 19வதாக பார்க்கும்போது தேவனுக்கென்று தாராளமாய் கொடுக்கிற ஒரு மனுஷன். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல சொல்றார், என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் நான் கர்த்தருக்காக சவதரித்து வைத்திருக்கிறேன். எவ்வளவு எவ்வளவு ஒரு ராஜா யுத்தத்துக்கு போன போதெல்லாம் கொள்ளையடித்த தங்கத்தை எல்லாம் தனக்கு பயன்படுத்தல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தல, தன்னுடைய மேன்மைக்கு பயன்படுத்தல. அதுல எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க, என் சிறுமையிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத வெண்கலத்தையும் இரும்பையும் மரங்களையும் இன்னும் பல கற்களையும் நான் சவதரித்து வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்காக தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுத்ததான ஒரு பரிசுத்தவான் அவர் கொடுக்கிறார் பாருங்க. இது அப்படி அடுத்த 29ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றார், என்னால் இயன்ற மட்டும். ஒரு இடத்துல சொல்றார், என் சிறுமையிலே நான் கொடுத்தேன். இவ்வளவு பொருளுடைய மதிப்பை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதை கொடுத்துட்டு சொல்றாரு, என் சிறுமையில நான் இவ்வளத்தையும் கொடுத்தேன். அடுத்தால சொல்றார் 29ஆம் அதிகாரத்துல, நான் என்னால் ஏன்ற மட்டும் கர்த்தருக்காக கொடுத்தேன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? என்னால ஏன்ற மட்டும் நான் கர்த்தருக்காக செய்தேன், நற்கிரியைகளை செய்தேன், கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொடுத்தேன். 20வதாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 1/4 தான் வந்திருக்கிறேன். அடுத்த மாதம் தொடர்ந்து விரும்புகிறேன். 20வது வசனத்துல 20வது பாயிண்ட் நான் வாசிக்கும் போது பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதர், பக்தி வைராக்கியம். அவர் சொல்றார், அந்த கோலியாத்துக்கு முன்னால, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நீ நிந்தித்தாயே, நீ என்ன நிந்திச்சிருந்தா நான் சகிச்சிருப்பேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை, இஸ்ரவேலின் சேனையை நீ நிந்தித்தாய் அல்லவா?
அதே தேவனுடைய நாமத்தில் நான் உன்னை எதிர்நோக்குகிறேன். மிகுந்த வைராக்கியம் உள்ள மனிதன், கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளவு வைராக்கியம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது செலஸ் அபவுட் காட்னு சொல்லுவாங்க. ஆண்டவரை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதே வைராக்கியம், என்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொன்னது போல இவர் சொல்றாரு, நீ சேனைகளுடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நாமத்தில் நான் வர்றேன். ஏன் வர்றேன்னு தெரியுமா? அவருடைய சேனையை நீ நிந்தித்தாயே. அவ்வளவு பக்தி வைராக்கியம். இத்தனை திவ்ய சுபாவங்களும் ஒரு மகா வல்லமை உள்ள அழகுள்ள காரிய சமர்த்தனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது, ஒரு ராஜாவினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அப்ப நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் சொல்ற, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம். இவ்வளவும் கொடுத்துட்டு சொல்றாரு, 1,00,000 தாலந்து பொன்னு, 10,00,000 தாலந்து வெள்ளி, நெருக்க முடியாத வெண்கலம், இரும்பு, மரம், கோமேதக கற்கள், அந்த கற்கள், இந்த கற்கள், வரிசையாக சொல்லிட்டு சொல்றாரு, என் சிறுமையில நான் இவ்வளவத்தையும் கொடுத்தேன், என்னால ஏன்ற மட்டும் நான் கொடுத்தேன். கர்த்தருடைய சமூகத்துல தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட தொழுது கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அவருடைய திவ்ய சுபாவங்கள் எல்லாம் நம்ம தியானிக்கும் போது நீங்களும் நானும் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம். தாவீதுக்கு இருந்த அந்த அந்தஸ்து, மேன்மை, திறமை, வல்லமை, அவருக்கு இருந்த மகிமை, மேன்மேட்டி, அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நீங்க யோசித்து பாருங்க. ஆனா அவருக்கு இருந்த அந்த திவ்ய சுபாவங்களையும் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் எம்மாத்திரம், நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த தாவீதுக்கு இருந்த அந்த திவ்ய சுபாவங்களை எனக்கு தாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அதனுடைய 2வது பகுதியோ அல்லது 3வது பகுதியை நான் தொடர்ந்து உங்களோடு கூட ஆவியானவருடைய துணையோடு கூட வருகின்ற நாட்களில் இடைபெடுவோம். அது இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, தாவீதுக்கு இருந்த அந்த திவ்ய சுபாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பெருக எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்தில் நாம் எழுந்து நின்று இந்த 20 விதமான திவ்ய சுபாவங்கள்